ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸில் ஒரு டிரான்சிஸ்டரில் ஓப்பன் ஷார்ட் லீக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டிரான்சிஸ்டரோட ஒரு இயக்கம் எப்படி பாருங்கள். ஏற்கனவே சொன்னது தான். இது ஒரு பல்பு. இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா பல்பு எரியும். இந்த பல்பில் இப்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கு, இந்த பல்ப் எரியாது. இந்த பல்ப் எரியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாரு, இந்த பல்ப் எரியாது. ஏன்னா இந்த இடத்துல பிரேக் இருக்குது. இந்த இடத்துல பிரேக், தட் மீன்ஸ் ட்ராக் ஓப்பன். இந்த பல்ப் ஏன் எரியலைன்னா இந்த பல்புக்கு பாசிட்டிவ் கிடைக்கல, நெகட்டிவ் கிடச்சிருச்சு. இந்த பல்புக்கு வந்து பாசிட்டிவ் கிடச்சிருச்சு, நெகட்டிவ் கிடைக்கல. ஏனிக்கோ ரெண்டு கிடைக்கலனாலும் இந்த பல்ப் இந்த லோடு ஒர்க் பண்ணாது. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரோட கலெக்டர், இது வந்து எமிட்டர். பொதுவாக டிரான்சிஸ்டரோட கலெக்டர் எமிட்டர் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மரக்கட்டை மாதிரி, அதாவது ஓப்பன் மாதிரி. இந்த டிரான்சிஸ்டர் எப்படியுமே ஓப்பன் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இது ஒரு பல்பு, இது ப்ளஸ் 12 கொடுத்துறோம். எமிட்டர் கிரவுண்டு. இப்போ நான் நடத்துகிறேன் இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணலாம். உங்கள் ஒர்க் ஷாப் உங்களுக்கு தான் மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் கிட்டில் 3 சேனல் 2 செட்டு கொடுத்துருக்கேன். 2 செட்டு ரன்னிங் லைட்டு நீங்கள் போடணும். கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போட்டு காமிச்சிட்டாங்க. ரிசல்ட் பக்காவாக இருக்குது, பக்காவாக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்தோட ஃபினிஷிங்கெலாம் அதே அது எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ராக்கில் இருக்கீங்களா, இந்த கோச்சிங்கில் எந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதான்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த எதுக்காக அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்குன்னா இதுக்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும், செய்யணுங்கிறதுக்கு தான் நான் சொன்னது. அப்படியே நீங்களே என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். நடுவில் டிரான்சிஸ்டர், இந்த இடத்துல லோடு கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷனில் பல்ப் எரியுமா அப்படின்னு கேட்டால் பல்ப் எரியாது. எரியணுன்னா என்ன பண்ணணும்? ஏன் எரியாதுக்கு காரணம் தெரியும் இல்லையா? கலெக்டர் எமிட்டர் என்னவா இருக்குது? ஓப்பனாக இருக்குது. கலெக்டர் எமிட்டர் ஓப்பனாக இருக்குது. ஏற்கனவே நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். மல்டிமீட்டரில் பிஎன்பி என்பின்னு எதாக இருந்தாலும் கலெக்டர் எமிட்டர் ஓப்பனாக இருக்கும். ஓகே, அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? பல்புக்கு தேவையான நெகட்டிவ் வோல்ட்டு கிடைக்கல. நெகட்டிவ் வோல்ட்டு இங்கேருந்து கிடைக்கணும். இது வழியாக டிரான்சிஸ்டர் வழியாக இங்கே வரணும், நெகட்டிவ் வரணும். ப்ளஸ் ஆல்ரெடி கிடச்சிருச்சு, நெகட்டிவ் கிடைக்கல. இதுதான் டிரான்சிஸ்டர் நான் சொல்ல வர்றது. திருப்பி ஏன் சொல்ல வரேன்னா, அந்த டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணி தான் எல்லா சர்க்கியூட்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்கும். நாளைக்கு ஒரு புதுசாக சர்க்கியூட் வந்தாலும் இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி பல்ப் எரியாமல் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கொடுக்கலாம். இந்த 0.5 வோல்ட், இந்த ஸ்மால் வோல்டேஜ், ஒரு நெக்லிபிள் வோல்டேஜ் என்ன பண்ணணும்னா, இந்த டிரான்சிஸ்டரில் ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்னவா மாறிடும்? உடனே டூ க்ளோஸாக மாறிடும். க்ளோஸாக மாறுது. இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி சொல்லிட்டு இருக்கேன். பல்பு, இது ஒரு சுவிட்சு, இந்த மாதிரி இருக்குது. இதுதான் கலெக்டர், இதுதான் எமிட்டர். பேஸ் தான் வந்து ட்ரிகர், இது லோடு, இது வந்து +2. ஓகேவா? இந்த +2 லோடு கொடுத்துருக்கோம். பல்ப் எரியாது. எரியணும்னா ஒரு ஃபோர்ஸ், இது மேனுவலாக மெக்கானிக்கலாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் அந்த சுவிட்சு க்ளோஸ் ஆகிரும். உடனே இந்த பல்புக்கு வந்து நெகட்டிவ் கிடைக்கும். ஏற்கனவே ப்ளஸ் கிடச்சிச்சு, இந்த பல்ப் எரியும். ஏற்கனவே நடத்தின வீடியோ தான் மறுபடியும் 1 செகண்ட் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கு, இந்த 0.5 வோல்ட் இதில் கிடைக்கணும். இது வந்து எலக்ட்ரானிக் சுவிட்சு. ஏற்கனவே டிரான்சிஸ்டர் பற்றி சொல்லியிருக்கோம். இது எலக்ட்ரானிக் சுவிட்சுன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் ஆக்சுவலாக ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய பேசிக் திங். எப்படி கையில் மேனுவலாக தள்ளுறோமோ அதுக்கு பதிலாக பேஸுங்கிற எலக்ட்ரோடுக்கு ஒரு 0.5 வோல்ட் அல்லது ஒரு நெக்லிஜிபிள் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சாக ஒர்க் பண்ணுது, ஓப்பன் க்ளோஸாக மாறும். உடனே இந்த பல்பு எரியும். இந்த 0.5 வோல்ட் கொடுக்கணுன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம், இதுதான் ஒரு பல்பு, இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர், இது எமிட்டர், கிரவுண்ட் இருக்குது, இது கலெக்டர், லோடு, +2 வோல்ட் எரியாது. இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டு பேஸு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பல்பு எரியும். இது வரைக்கும் புரியுது. இதை புரியுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னோம். உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸு, 4 எல்இடி கொடுத்துருக்கோம். சீரீஸில் கொடுத்துருக்கோம். 4 சீரீஸில் கொடுத்து இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இது எல்லாமே சப்மிட் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இது பேஸ், இது கலெக்டர், எமிட்டர். இந்த 4 பல்பும் எரியும். எதுக்காக கொடுத்துருக்கோம்? இந்த பேஸ் பயாஸ் வோல்ட் கிடைச்சா மட்டும்தான் இந்த 4 எல்இடி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். கலெக்டர் எமிட்டர் ஓப்பன்லேருந்து க்ளோஸாக மாறும். இந்த இது ப்ராஜெக்ட் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு 3 செட்டு செய்ய சொல்கிறோம். 3 செட்டு செய்ய சொல்லி இந்த 3 சேனல்லையும் லிங்க் பண்ணுறோம். பேரலாக லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு அப்போ சீரீஸ்னா என்ன, பேரல் என்ன, எப்படி வோல்ட் போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த திங்ஸ் எல்லாம் பண்ண சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே இவ்வளோ டீட்டெயில் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் செய்கிறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் வரும்.
இந்த நாலேஜ் வரணுங்கிறதுக்காக தான் பாலிடெக்னிக்கில் இன்ஜினியரிங்லாம் ஒரு 6 மாதம் இதுக்குன்னே ஒதுக்கி ப்ராஜெக்ட் பண்ணுங்க ஃபைனலாக தான் கொடுக்குறோம். தியரிட்டிக்கலெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுங்கிறோம். ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நடத்துகிற சப்ஜெக்ட்லாம் ரீகால் பண்ணுறதுக்கும் செஞ்சு பார்க்குறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து ஒரு எளிமையாக ரொம்ப சிம்பிளாக ஒரு குறைஞ்ச ஃபீஸில் ஒரு பாலிடெக்னிக்காக 3 வருஷம் படிக்கணும் தேவையில்லை, 4 வருஷம் இன்ஜினியரிங் தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி ஒரு 30 நாள் ட்ரைனிங், டெய்லி 1 மணி நேரம் இங்கே நடத்துகிற கிளாஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்குது. இதில் டைமிங்லாம் நான் பார்க்கறதில்ல. 30 நாள் ட்ரைனிங். சண்டேனா ஆக்சுவலாக வீடியோ அனுப்ப மாட்டோம், மற்ற நாள் வீடியோ அனுப்போம். புதுசாக எதாவது லேட்டஸ்ட்டாக உள்ளே வந்தாலும் உங்களுக்கு உடனே அதை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் என்னை நம்பி இருக்கவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்காக லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு வீடியோ வந்தால் கூட உங்களுக்கு அதை அனுப்பிச்சிட்டே இருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் டவுட் ஏதாவது கேட்டாலும் சொல்லலாம். டவுட்டுன்னு உங்களுக்கு டைம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாட்டர்டே வந்து 2 to 5 கேளுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த டைம் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மீதி நேரத்தில் கால் பண்ணால் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. கிளாஸ் இருக்குது, காலேஜ் போகணும், ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இதில் பேஸில் கொடுத்தா பல்ப் ஏரிங் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த பல்ப் எடுத்து கீழே போட முடியுமா? அதாவது தட் மீன்ஸ் எமிட்டரில் பாருங்கள், சர்க்கியூட் பாருங்கள், இந்த மாதிரி போடலாம். இங்கே ப்ளஸ் 12 வோல்ட் கலெக்டர் எமிட்டர். எப்படி இதில் பல்ப் எரியாது. இந்த சர்க்கியூட் படி ஏன் எரியாதுன்னா மைனஸ் கிடைச்சிருச்சு, இங்கே வந்து ப்ளஸ் வந்து கிடைக்கல. ப்ளஸ் வந்து இந்த டிரான்ஸ்டர்லேயே கிடைக்கணும், கலெக்டர் எமிட்டர்லேயே கிடைக்கணும். கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பேஸ் பயாஸ், இதுக்கு ஒரு 0.5 கொடுத்தா இந்த பல்பு எரியும். நீங்கள் இதை உடனே பண்ணி பார்க்கணும். ப்ராஜெக்ட் நம்ம நடத்துகிறோம் இல்லையா, இதை நீங்கள் உடனே நீங்கள் வீட்டில் அதுக்கு தான் டூல் கிட்டே கொடுத்துச்சு. புரியுதா? அதுக்கு எடுத்துனா ஒரு செட்டுக்கு 2 செட்டு உங்களுக்கு எது கொடுத்தேன். ஏன் ரெசன்ஸில் ஒரு 15 ரெசன்ஸ் நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன்னா அதில் 15 ரெசன்ஸுக்கு நீங்கள் வேல்யூ பின் பண்ணி கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணி பண்ணினா தான் அப்புறம் மீட்டரே அதுக்கு தான் கொடுத்துருக்கு. அந்த மீட்டர் மூலிமா அந்த ரெசன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஒன்று பண்ணுறதுக்கு, ஒரு மல்டிமீட்டரில் செக் பண்ணுறதுக்கு, ஒரு கலர் டிவி சர்வீஸுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் பேஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுடைய முயற்சி ப்ளஸ் பயிற்சி ரெண்டுமே. 2ல் 1 இருந்து 1 இருக்காது. ஆசை இருக்கும், ஆசை மட்டும் இருந்தால் முடியாது. அதுக்கு உண்டான முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஓகேவா? ரைட். அப்போ இப்போ என்ன சொல்ல வரோம், இந்த லோடை வந்து என்ன பண்ணலாம், டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த கலெக்டர் லோடுக்கு பதிலாக எமிட்டர் லோடாக யூஸ் பண்ணி இப்படி பண்ணலாம், பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டோட்டல் என்னன்னு சொன்னோன்னா இது இந்த டிரான்ஸ்லோட கலெக்டர் எமிட்டர் சுவிட்சு தான் நம்ம மெயினாக இதில் பார்க்க போகிறோம். சரி, இது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்க முடியும், ஒரு நோட்ஸ் எடுத்துக்க முடியுமா? படிச்சிருந்தாலும் படிக்காட்டினாலும் ஒரு நோட்ஸ் எடுத்துக்க. இப்போ அடுத்த கட்டம் நம்ம போக போகிறோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.